அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டினான். உயிர் தந்த உறவினிலே கலந்து மகிழ்வினான். அழிவில்லா வார்த்தையாய் வாழ்ந்திடுவேன். திருவுடல் திரு ரத்தம் பருகிடுவேன். திருப்பலி வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்டகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈண்டவரே, ஈண்டவர் நீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பாடல் 112 ஒன்றில் வாசிக்கின்றோம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நம்முடைய அன்னைக்கென்று ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளிலே கருணை நிறை மரியாள் என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமான வாழ்வு வாழ ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. இதைத்தான் புரித பவுலடிகளார் திமோத்திக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் மிக அழகாக சொல்வார். பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேன். இந்த லூகாஸ் நற்செய்தியிலே பல பகுதிகளில் அந்த பண ஆசையும் இறை பற்றும் ஒன்றாக செல்ல முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக நாம் பார்க்கின்றோம். இந்த ஓமையிலே ஒரு நேர்மையற்ற செல்வம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் பணத்தினால் மட்டும் ஒருவர் கடவுள் முன் நேர்மையானவராக வாழ முடியாது என்பதை லூகாஸ் நற்செய்தியாளர் சொல்லி ஆரம்பத்திலே பணம், செல்வம், செழிப்பு ஆகுமே என்னுடைய ஆசையாக பார்க்கப்பட்டது. நேர்மையாக வாழ்ந்தவருக்கு கடவுளுடைய கடவுள் அந்த சொத்து சுகங்களை தந்து ஆசீர்வதித்தார். ஆனால் காலப்போக்கிலே பணம் ஆபத்திற்கு இட்டு செல்வதையும் இறை நம்பிக்கைக்கு எதிராக விடியராக இருப்பதையும் நாம் பார்க்கணும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் பணத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுள் நாம் உண்மையாக நேர்மையாக நாம் வாழ்ந்தோம் என்றால், கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கடவுளுக்கு பயந்து நாம் வாழ்வோம். அன்னை மரியாள் எவ்வாறு கடவுளுக்கு பயந்து இறைமைத்தோடு வாழ்ந்தோரோ, கருணை உள்ளத்தோடு வாழ்ந்தாரோ, அதே போல நாமும் வாழ இந்த நாளில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக
ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கில் உள்ள இந்த நாளிலே நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறே திருப்பில் பங்கேற்று ஜெபிக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் சில்வி ஆரோக்கியமேரி, எம்மானுவேல், தேவதாஸ், பெஞ்சமின் இவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பல்லா பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பல்லை நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். நாம் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேராசை கொண்டு வாழ்ந்த அந்த நேரங்கள், கடவுள் அச்சம் இல்லாமல், கடவுள் பயம் இல்லாமல், மனசாட்சிக்கு எதிராக நாம் வாழ்ந்த அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இல வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
கண்களை மூடி மௌனமாக இந்த நாளிலே யாரெல்லாம் திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் இன்றும் மனவுடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேன்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 10 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை காட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை. எனக்கு ஏதோ குறைவாய் இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் எந்த நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனத்தை காட்டுகிறது. பிலிப்பியர்களே, நான் நற்செய்தியை அறிவிக்கத் தொடங்கின காலத்தில் மாசிதோனியாவை விட்டு சென்ற பிறகு உங்களை தவிர வேறெந்த திருச்சபையும் என் வரவு செலவில் பங்கேற்கவில்லை. இதை நீங்களும் அறிவீர்கள். ஏனெனில் நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது கூட என் தேவையை நிறைவு செய்ய ஒரு முறை மட்டுமல்ல 2 முறை உதவி அனுப்பினீர்கள். நான் உங்கள் நன்கொடைகளை நாடவில்லை, மாறாக உங்கள் கணக்கில் நற்பயன்கள் பெருக வேண்டும் என்றே விரும்புகிறேன். நீங்கள் அனுப்பியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது என்னிடம் நிறையவே இருக்கிறது. நீங்கள் அனுப்பியவற்றை எப்பப்ராத்துவிடமிருந்து பெற்றுக்கொண்டு நிறைவுற்றிருக்கிறேன். அவை நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியும் ஆகும். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரங்கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரங்கடவுளை நினைக்கின்றது.
கருணையால் என்றிடுமே. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவருக்கு அஞ்சுவோர் இரக்கமாகும். அவர் தம் கைத்திறன் காட்டினார், அகந்தையின் மனிதரை சிதறடித்தார். வலியோர் அரியணை நீங்க செய்தார், வறியோர் தமையை உயர செய்தார். செல்வரை வெறுங்கையில் வெல்ல வைத்தார், சிறுமையுற்றோர் பசி நீங்க செய்தார். நம் முன்னோர்கள் உரைத்தது போல் தம் வாக்குறுதியை நிலைக்க செய்தார். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவர் நான் கேட்கின்றேன், அடியவர் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும்போது அவர்கள் உங்களை நிலையற்ற உறவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இருந்தால் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசிமிக்க பரிசை இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவரிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுளினுடைய பார்வையிலே அருவருப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமலமை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, அன்னை நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். இன்றைய நாளுடைய மைய சிந்தனையாக
கருணை நிறை மரியாள் என்ற சிந்தனையிலே சிந்தித்து தியானித்து நாமும் நம்முடைய வாழ்விலே அன்னை மரியாவை போல பிறர் மீது இரக்கம் காட்டுகிற கருணை உள்ளம் கொண்ட நல்ல உள்ளத்தை தர, தாராளமான மனதை தர சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நமக்கென்று ஒரு தாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு மனம் உள்ளது. அது ஆழமும் அகலமும் கொண்ட அன்பு மனம். அவருக்கென்று ஒரு உள்ளம் உள்ளது. அது விரிந்து பரிந்து கம்பீரம் கொண்ட கருணை உள்ளம். அவருக்கென்று ஒரு உள்ளம் உள்ளது. அது விரிந்து பறந்து கம்பீரம் கொண்ட கருணை உள்ளம். அவருக்கென்று ஒரு வாழ்வு உள்ளது. அது ஆத்மாவின் வீரியம் கொண்ட ஜீவ சந்தோஷம் நிறைந்த வாழ்வு. அந்த தாய் நமக்கெல்லாம் அன்னையாக இருக்கிறாள். அந்த தாய் தான் நமக்கெல்லாம் அன்னையின அன்பொழுக அழைக்கும் கருணை நிறை அழகிய மரியா. இந்த தாய் சதா சர்வ காலமும் இயங்கி தன் அன்பு பகிர்வினால் அருள் வரங்களை அள்ளி அள்ளி தந்து கருணை நிறை மாதாவாக எண்ணிறைந்த மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறாள். காலங்கள் மாறலாம், மனிதன் வேடங்கள் மாறலாம், சுனாமி போன்ற கோலங்கள் மாறலாம். ஆனால் அந்த கருணை நிறை மரியாவின் உள்ளம் எப்போதுமே மாறவே மாறாது. அதனால்தானோ தன்னை நாடி வந்த மக்களை பலி கொடுத்து மற்ற மக்களை காப்பாற்றுகின்றார். ஆழ்கடலில் ஆழத்தை அளந்து விடலாம், ஆனால் அன்னையின் அன்பின் ஆழத்தை அளக்க முடியுமா? ஆதியிலே ஆண்டவனின் பிரமாண்ட கனவிலே கண்விழித்து பார்த்தவர் நம் தாய் அன்னை மரியாள். ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாள் ஆண்டவன் திருமுன்னிருந்து விலகி பாவம் செய்தபோது கடவுளின் வாக்குறுதியாக வெளிப்பட்டு வாழ்வு தந்தவர் நம் அன்னை மரியாள். உனக்கும் பெண்ணுக்கும் முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும். தொடக்கங்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். தமது கீழ்ப்படியாமையால் ஏவாள் போட்ட முடிச்சை ஆகட்டும் என்ற பணிவு நிறை வார்த்தையால் அதை தொடர்ந்து அந்த வாழ்வால் அவிழ்த்தவள் மரியாள். இறைவன் மீது கொண்ட அவநம்பிக்கையால் ஆதிப்பெண் ஏவாள் ஏற்படுத்திய அந்த இறுக்கத்தை முழு நம்பிக்கையிலிருந்து அர்ப்பணிப்பால் தளர்த்தி புது வாழ்வு மலர வழிவகுத்தவர் மரியாள். எனவேதான் ஏவாள் வழியாக சாவு, மரியாள் வழியாக வாழ்வு என்று திருச்சபை தந்தையர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவின் தாயாக ஆவதற்கு தன்னுடைய நம்பிக்கையாலும் பணிவாலும் முழு சுதத்தோடு ஆகட்டும் என்று மரியா இசைவு தந்தபோது மாந்தரின் தாயாய் ஆவதற்கு அவர் தன்னை அறியாமலே இசைவு தந்தார் என்று உணர முடிகிறது. அதனால்தான் காணாவூர் திருமணம் நடந்தபோது யாருமே கேட்காமலே கருணை என்னும் உள்ளுணர்வால் உந்தப்பட்டு உதவ முன்வருகிறார். மாறில்லாத மாக்கருணை வெள்ளமே என்று திருவாசகம் குறிப்பிடுகின்ற கருணை வெள்ளமாக திகழ்கின்றார் மரியாள். முதிர்ந்த உறவினராக எலிசபெத் அம்மாளை தேடி செல்கிறார். அதுவும் மலைநாட்டிலுள்ள ஒரு ஊரிலே வாழ்ந்தவருக்கு உதவி செய்ய ஓடி வருகிறார். ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி உதவி புரிந்ததாக இப்பொழுது லூக்கா நற்செய்தியிலே நான் வாசிக்கிறோம். இதுவும் ஒரு பெரும் கருணை நிறை செயல்பாடு அல்லவா? கருணை என்கின்ற பண்புக்கு விளக்கத்தை வள்ளுவ பெருந்தகையுடைய குறட்பா ஒன்றிலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம். அறிவினான் ஆகுவதுண்டு பிரிதி நோய் தன் நோய் போல் போற்றார் கடை. இந்த ஆழமான அழகான குறட்பாவினுடைய பொருள், அறிவு என்பது கருணையோடு கலக்காவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய செயல்கள் செய்தாலும் அதனால் எந்த பயனுமே இல்லை என்பதுதான். அறிவு என்பது மனிதனை மனித தன்மையிலிருந்து உயர்த்தி காட்டுவதும் அவனை சிந்திக்க தூண்டுவதுமாக இருக்க வேண்டும். வள்ளுவரை பொறுத்தவரை அறிவின் உச்சகட்டம் கருணைதான். எப்போது அறிவு இதயத்தோடு சமவீதத்திலே கலக்கிறதோ அப்போது அது கருணையாக மாறுகிறது. அன்பிலும் உயர்ந்தது கருணை. அன்பு தெரிந்தவரிடம் செலுத்துவது, கருணை தெரியாதவரிடம் காட்டக்கூடியது. அன்பு என்பது உணர்வின் வெளிப்பாடு, ஆனால் கருணையானது உணர்வும் செயலும் கலந்தது. வெறும் அன்பு மட்டுமே இருந்தால் அது இரக்கத்தோடு முடிந்து விடுகிறது. அதனால்தான் அறிவு இதயத்தோடு கலக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அவ்வாறு இதயத்தோடு கலக்கிற பொழுதுதான் அங்கே செயல்பாடு மலர்கிறது. அன்னை மரியாவிடம் குடிகொண்டிருந்த கருணையும் அறிவோடு இதயம் கலந்த செயல்பாடாக வெளித்தோன்றுவதை நாம் நற்செய்தியிலே பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். அன்னை மரியா நாசரேத்தூரிலே பல வருடங்கள் நடத்திய குடும்ப வாழ்க்கையின் போது தம்முடைய வாழ்க்கை முறையினாலும் ஈடுபட்ட அன்பு உரையினாலும் தேவையில் இருப்போருக்கு தேடி சென்று உதவுவதாலும் தம்முடைய கருணை உள்ளத்தை வெளிப்படுத்தி தம் உற்றார் உறவினரிடம்
அண்டை அயலாரிடம் ஒரு தாய்க்குரிய தன்மையோடு சகோதரிக்குரிய சமத்துவ உணர்வோடு பழகினார். தான் உலகரை மீட்பரின் தாயின் நிலையை நன்கு அறிந்திருந்தாலும் அதற்காக அவர் கர்வம் கொள்ளவில்லை. தனி மரியாதை தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்ததுமில்லை, எதிர்பார்த்ததுமில்லை. தாயாய் நின்று தரணியை தாங்குவதும், தாரமாய் வந்து தளர்வை போக்குவதும், உடன்பிறப்பாகி உறுதுணை புரிவதும், மகளாய் பிறந்து சேவையில் மகிழ்வதும் ஏது? அயலார் தமக்கும் அன்பை பொழிவதும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடுவதும், சிநேகம் வேண்டியும் சிரித்து பேசுவதும், காமம் இல்லாமலே கொஞ்சி கழிப்பதும் எது? அதுவே ஒரு பெண்ணின் இயல்பு என்று நாமக்கல் கவிஞர் பாடியிருக்க அந்த பெண்ணின் குணநலங்கள் உலக பெண்களுக்கு பொருந்ததை விட நாம் அன்பு செய்யும் அழகிய கருணை நிறைய மரியாவுக்கு 100க்கு 100 வார்த்தையாக பொருந்தும் என்பதுதான் உண்மை. நினைவாக மரியாவின் தாய்மை இயேசுவாகிய குழந்தையை பெற்றெடுத்ததோடு நின்று விடுவதில்லை. மனுகுலம் என்கிற புதிய சமுதாயமாகிய மக்களை சிலுவை அடியிலே பெற்றெடுத்தவர் அல்லவா? அம்மா, இதோ உன் மகன், தன் மகனை கொன்ற பாவியரையும் மக்களாக ஏற்கவும் பக்குவம் பெற்றார். தீது நினைக்கும் பாவிகளுக்கும் செய்தார் கருணை. நிந்தை ஏற்பினும் கருணை சிதறல் நித்தனின் அருள் நீதி ஆகுமால் தந்தை தாய் என வந்து சீர்தரும் தலைவனே என்ற பாடலுக்கு ஏற்ப தமது கருணை நிறை இதயத்தால் வாழ்வால் செயல்பாடுகளால் மனிதர் பார்வையில் மட்டுமல்ல கடவுளுடைய பார்வையில் ஈடு இணையற்ற மதிப்பும் மாண்புடையவராக திகழ்கிறார் அன்னை மரியாள். ஆம் அன்புக்குரியவர்களே, உறவுகள் எல்லாம் பூமைகள் ஆனாலும், நிஜங்கள் எல்லாம் நிழல்கள் ஆனாலும், இன்று எல்லாராலும் போற்றப்படுகிற நிர்மல உள்ளத்தோடு நம்மை அன்பு செய்கிற ஒருவர், கருணை காட்டுபவர் நம்முடைய தாய் அன்னை மரியாள் என்று சொன்னால் மிகையாகாது. எனவே இந்த நாளிலே கருணை மிகு அன்னை மரியாள் என்ற அந்த மையத்தில் நாம் சிந்திக்கிற பொழுது எவ்வாறு அன்னை மரியாள் அந்த கானாவூர் திருமணத்திலே அவருடைய தேவையை குறிப்பால் அறிந்து அவருடைய தேவையை நிறைவு செய்தாரோ, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அந்த ஏழை விட்டு திருமணத்திலே ஒரு புதுமை செய்ய ஒரு கருவியாக இருந்தாரோ, அதை போல நாம் இந்த சமூகத்திலே குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலே நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய கண்களை திறந்து பார்ப்போம், நம்முடைய இதயத்தை திறந்து பார்ப்போம். ஏழை எளிய மக்களை நாம் கருணை உள்ளத்தோடு நாம் அன்பு செய்வோம். எவ்வாறு எலிசபெத் அம்மாளை தேடி சென்று அவரோடு தங்கியிருந்து உதவி செய்தாரோ, அதே போல் நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ, இந்த சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட முகவரியே இல்லாத அந்த ஏழை மக்களுக்கு நாம் கருணை காட்டுவோம். கண் திறந்து பார்ப்போம். தேவை என்று கேட்டால் மட்டும் நாம் செல்லாமல் கேட்காமலே உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை, தாராளமான இதயத்தை அன்னை வழியாக இறைவன் இன்றைய நாளில் நமக்கு சிறப்பாக தர தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். அன்போடு
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முத கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களை திருளவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி மாற்றி விடுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவி தன்னை உடைய திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை திருநிலையான வழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உலகு கணித்தார். அவர் வழியாக எமது வான்மையமான முதல் வழியினர் தலைமைதான் ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றுகளும் சராபில் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வில் இறைந்து விடாத கழிந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளம் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரலுமே மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இன்று நீர்தான் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே.
என் நெஞ்ச வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீதாமே என் எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறு நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மிக முக்கியமாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து